Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiya's cooking channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோகனட் மில்க் சிக்கன் கறி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருள் சிக்கன், தேங்காய் பால், வரமிளகாத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு பேஸ்ட், எண்ணெய், உப்பு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்க பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 கட்டி பூண்டோட பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கின உடனே நம்ம மிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம். இது நார்மலாக கிரேவிக்கு நம்ம 2 ஸ்பூன் போடுவோன்னா இந்த கிரேவிக்கு நம்ம 4 ஸ்பூனாக போட்டுக்கணும். நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுறங்காட்டி காரத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோம். இப்போ வரமிளகாத்தூள் போட்டோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா வர மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றினோன்னா அது அப்படியே கலரே லைட்டாக ஆயிரும். ரெட் கலராக இருக்கிறது அப்படியே லைட் கலராக மாறிடும். இதை நல்லா மிக்ஸ் ஆன உடனே அப்படியே வேக விட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகும். இது நல்லா சக்க பீஸாக இருக்கிறத கூட தேங்காய் பாலில் வேக வைக்கும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நடுவில் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு. இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் விட்டுருங்க. அதைய பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் சர்வ் பண்ணிடுறேன். நான் லைட்டாக முந்திரி மட்டும் மேலே வறுத்து போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.